தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையினுடைய இந்த புனிதமிக்க நவநாளிலே அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வேண்டுமாக நாம் நன்றி பெருக்கோடு நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி அறிதலாகவும் இன்னும் இந்த தாயினுடைய மகிமைமிக்க பரிந்துரையினால் நமது வாழ்க்கையில எல்லா நலங்களையும் நாம் பெற்றுச் செல்லும்படியாக இந்த புனிதமிக்க நாளிலே இங்கு கூடியிருக்கின்றோம். இறைவனுடைய பிள்ளைகளாகின்ற உரிமை பேரை நாம் பெற்றிருக்கிறோம். அதை நாம் பாவங்களால் இழந்திருக்கிறோம். எவ்வாறு விண்ணக தந்தையின் மகனாய் மகளாய் நாம் வாழ முடியும் என்பதை இன்றைய திருவடி வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய ஆசிரியையும் அன்னையுடைய பரிந்துரையால் இந்த நாட்டை பெற்றுச் செல்ல நம்மையே முழுமையாக இந்த புனித வழியிலே ஒப்புக் கொடுப்போம், கையளிப்போம். நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றென்றும் மாட்சிமையும் மகிமையும் நிறைந்த கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விடுதலை பெறவும் நிலையான
திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இணைப்பட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது, இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாக ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களை கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் என்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீர் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாயிருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பேரிலும் மாட்சியிலும் உன்னை உயர்த்துவார் என்றும் அதனால் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினுமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இவ்வாறு உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பதில். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பதில். ஆண்டவரே, நீர் உம் நியாயங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். பதில். உமது நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன், என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். பதில். அனைவரும் எழுந்து நிற்போம். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூயமத்தை எழுதின செய்கிறது வாசகம். தூயமத்தை நற்செய்தியார் வாழ்வதற்குரிய வார்த்தைகள் 43 தொடக்கம் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கொள்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறிப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கொள்ளுங்கள். உங்களை துன்புறுத்துவதற்காக
இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆகிறார்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர் தரச் செய்கிறார். நேர்மையோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழியச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவதிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரிதல் போல் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதில்லை. வேறு இனத்தவர்கள் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise Lord, praise Lord, praise Lord, praise Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, என் மாதாவே வாழ்க, என் அன்னையே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க. Praise Lord, praise Lord. கிறிஸ்திய சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய இந்த மகிமைமிக்க இந்த நவநாளிலே நாம் கூடி இருக்கின்றோம். அன்னை நம் ஒவ்வொருவருடைய நலன்களிலும் நம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். புனித தாமஸ் அக்வீனாஸ் சொல்வார், அன்னை மரியாள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் பட்ட துன்பங்களை விட இப்பொழுது இன்னும் அதிகமாக துன்பத்தில் இருக்கிறார்கள். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவருடைய பணிகளை விட இப்பொழுது இன்னும் அதிகமான பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் ஒவ்வொரு மனிதரும் மீட்பை பெற வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் மனமாறி தன்னுடைய மகனுடைய இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் பெற்று மனமாற்றமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்றும், நரகம் மூடப்படுகின்ற வரை அன்னை மரியாள் தன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்துக் கொண்டு, அன்னை மரியாள் தன் ஒவ்வொரு பிள்ளைகளும் மோட்சத்திலே தன் மகனோடு மாட்சிமையிலே பங்கு பெற வேண்டும் என்பதிலே அவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகின்ற தாயாக இருக்கிறார்கள். ஆக அந்த தாயின் பிள்ளைகளாக நாம் இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிறோம் என்றால் அந்த தாயினுடைய விருப்பங்கள் என்ன என்றால், ஒன்றை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அவருக்கு பிடித்ததை நாம் செய்வோம், அவருக்கு பிடிக்காதை நாம் ஒருபோதும் செய்வதில்லை. அப்படி என்றால் அந்த தாய்க்கு பிடித்தது என்ன என்பதை அறிந்து உணர்ந்து வராத பிள்ளைகள் தாயின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. இப்படி நடந்த தாய் என்ன நம்மிடமிருந்து விரும்புகிறார், அந்த தாயினுடைய நோக்கம் என்ன, அந்த தாயினுடைய வேண்டுதல் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த தாய் நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும், பாவத்தை தவிர்த்து மனமாறி கடவுள் பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். இந்த உலகத்தின் பிள்ளைகளாக அல்ல, இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக அல்ல, மாறாக கடவுளுக்குரிய பிள்ளைகளாய். இரண்டால் பாவத்தினால் நாம் கடவுளுடைய இயல்பை இழந்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்திற்குரிய வழிகளிலே நாம் சென்று இந்த உலகம் காட்டுகின்ற பாதைகளிலே நம்மையே நாம் மாற்றிக் கொண்டிருப்பதால் இறைவனுடைய வழியை நாம் தவறி சென்றிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த தாய் தன் அன்பு மகனிடம் எல்லோரும் திரும்பி வர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். அவர் இந்த விண்ணக தந்தையினுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி விண்ணக தந்தையின் பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்தால் என்னென்ன நமது வாழ்க்கையில அற்புதங்கள், அதிசயங்கள் அல்லது என்ன வேலையை கடவுள் இறக்க வைத்திருக்கிறார். நம் கடவுள் இறக்கம் உள்ள தேவன், அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், அவர் வாக்குமானவர் என்றால் நாம் அவருக்குரியவர்களாக வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் நினைப்பதை விட அவர் நம்மை உயர்த்தி மேன்மையாய் மாற்றுமையை வைத்திருப்பார். நமக்கு இந்த செய்தி அழகாக கற்றுக் கொடுக்கிறது. கடவுளுடைய கட்டளைப்படி நீ வாழ வேண்டும், கடவுளுடைய ஒழுங்குமுறைகளை நீ வாழ வேண்டும். அப்படி நீ வாழ்ந்தால், அப்படி நீ கடவுளுக்குரிய மகனாக மகளாக நீ வாழ்ந்தால் வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆக கடவுளின் மகனாக மகளாக நான் வாழ வேண்டும் என்றால் முதலிலே நான் செய்ய வேண்டியது கடவுளின் கட்டளையை கீழ்
கீழ்ப்படிந்து அதை கடைபிடித்து நிறைவேற்றி அதன் வழியில் நடக்கிறது காரியம். அதை கேட்பது மட்டுமல்ல, முதலிலே கடவுளின் வார்த்தையை நான் கேட்டு கடைபிடித்தல், கடவுளுடைய வார்த்தைப்படி நடத்தல். இரண்டாவதாக அந்த கடவுளின் வார்த்தையை அவருடைய கட்டளையை நிறைவேற்றுதல், செயல்படுத்த வேண்டும். இதன் வாழ்க்கையில கடவுள் எனக்கு என்னென்ன கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக அந்த கட்டளைகளை நான் செயல்படுத்துவது இல்லாமல் அதன்படி நான் நடக்க வேண்டும். எனது வாழ்க்கையிலே கடவுளின் கட்டளை வழியாக இருக்க வேண்டும். தாவீது அரசர் பாடுவதை போல திருப்பாடல் 119 105 அவர் பாடுவார், ஆண்டவரே உமது வார்த்தை எனது காலடிக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, நான் செல்லும் பாதைக்கு அது ஒளியாய் இருக்கிறது. ஆண்டவரே உன் திருச்சட்டங்கள் எனக்கு வழியாய் இருக்கின்றன. அந்த திருச்சட்டங்களை நான் அல்லும் பகலும் தியானிக்கிறேன். அவை எனக்கு ஒளியாய் வழியாய் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கடவுளுடைய திருச்சட்டத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும்? முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு கடவுளுடைய கட்டளை. ஏதோ ஏனதானா என்பதற்காகவோ அல்லது நான் ஒரு கிறிஸ்தவன் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன் என்பதற்காக கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பது அல்ல. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதல்ல, முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு. என்றால் அவருடைய கட்டளைகள் எல்லாம் எனக்கு சுகமானவை, எல்லாம் இனிமையானவை, எல்லாம் எளிமையானவை, என்னை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்ற கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி கடவுளுடைய கட்டளைகளை நான் கடைபிடிக்கின்ற பொழுது 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவரை வாழ்க்கையிலே கொடுக்கிறார். ஒன்று, அவர் என்னை தனது சொந்த பிள்ளை என உரிமை கொண்டாடுகிறார். கடவுள் என்னை உரிமை கொண்டாடுகிறார். இந்த மகன் இந்த மகள் எனது பிள்ளை என்ற உரிமையை ஆண்டவர் அவர் கொண்டாடுகிறார். தனது சொந்த மக்களிடமாய் நம்மை மாற்றுகிறார். கடவுளுடைய சொந்த மக்களிடமாய். இந்த உலகத்திற்குரியவர்களோ அல்லது நம்ம குடும்பத்திற்குரியவர்களோ அல்ல, நாம் கடவுளுக்குரியவர்கள். அந்த சொந்தத்தை கடவுளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார், நீ என் வார்த்தையை கடைபிடித்து எனது பிள்ளையாகி நடந்தால் உன்னை எல்லா மக்களிடங்களிலும் புகழ் பெறச் செய்வேன். ஒன்று. இரண்டு, உனது பெயர் எல்லா மக்களிடையே விட மேலானதாக இருக்கும். மூன்றாவதாக உனது ஆட்சி எல்லோரை விட மேன்மையாக இருக்கும். ஆக உனது புகழ், உனது பெயர், உனது ஆட்சி எல்லா மக்களிடையே விட மேலானதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக கடவுளுடைய இந்த கட்டளையை நான் கடைபிடிக்க வேண்டும் என்றால் எனக்கு தேவை தூய்மை. ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது நீங்கள் என் தூய மக்களிடமாய் இருப்பீர்கள். ஆக இந்த தூய்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த தூய்மையோடு நான் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. என்றால் எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம், தூய்மையன்றி ஆண்டவரை எவரும் தரிசிக்க முடியாது. தூய்மையின்றி கடவுளை நாம் தரிசிக்க முடியாது, கடவுளை நாம் போற்ற முடியாது, கடவுளை நாம் புகழ முடியாது, கடவுளுடைய பெயரை நாம் வாழ்த்த முடியாது. ஆகவே இந்த தூய்மை தான் நமது வாழ்க்கையில் அடித்தளமாக இருக்கிறது. அப்படி நாம் கடவுளுடைய இந்த கட்டளைப்படி வாழ்கின்ற பொழுது கடவுள் நம்மை எல்லாவற்றிலும் மேன்மையாய் உயர்த்துவார். அவர் ஒருபோது நம்மை தாழ்த்த மாட்டார். இன்றைய பதிலுரை பாடங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் திருச்சட்டத்தின்படி நடப்போர் பேர் பெற்றோர். அந்த திருச்சட்டத்தை நாம் முழுமனதோடு அவரை நாம் தேட வேண்டும். கடவுளை நாம் முழுமனதோடு தேட வேண்டும், அரைகுறை மனதோடு அல்ல. அப்படி நாம் கடவுளை முழுமனதோடு தேடுகின்ற பொழுது நமது வாழ்க்கையிலே நாம் பேர் பெற்றவர்களாக இருப்போம். இந்த உரிமையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். கடவுளின் பிள்ளைகளாக இந்த உரிமையை நாம் இயேசு கிறிஸ்து வழியாய் அவருடைய தூய ஆவியின் வழியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமேயர் திருப்பாடலிலே பவுல் 8வது அதிகாரம் 17 சொல்வார், நீங்கள் மீண்டும் அச்சத்திற்குரிய மனப்பான்மையே அல்ல, மாறாக கடவுளினுடைய தைரியத்தின் ஆவியானவரால் நீங்கள் இயக்கப்படுகிறீர்கள், நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து அப்பா தந்தையே எனக்கு கூப்பிடுகிறார். என் தந்தையை நான் அப்பா என்று கூப்பிட, ஆண்டவரை நான் தந்தையே என்று கூப்பிட தூய ஆவியானவர் எனக்குள் அன்பாய் ஊற்றப்பட்டிருக்கிறார். அன்பு இருக்கிற இடத்தில் தான் உறவுகள் இருக்கும். நாம் யாரையும் அவ்வளவு சீக்கிரமாக அப்பா அம்மான்னு கூப்பிட மாட்டோம். என்றால் அந்த அன்பு, என் தந்தையை போல அன்பை, என் தாயை போல அன்பை நான் எவரிடம் உணர்கிறேனோ அவரைத்தான் நான் அப்பா என்று அழைக்க முடியும், அம்மா என்று அழைக்க முடியும். உலகத்தில் நாம் பல பேரை அப்பா அம்மா என்று அழைக்கிறோம். காரணம் என்ன? ஒரு
கடவுளின் ஆவியானவரால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் கடவுளின் மக்கள். கடவுளின் மக்களாக நான் இருக்க வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் என்னை இயக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னை இயக்க வேண்டும். ரோமேயர் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம், தூய ஆவியானவர் நமது மீட்பை குறித்து என் மீது இடப்பட்ட முத்திரையாக இருக்கிறார். எனவேதான் நாம் திருமுழுக்கிலே நமக்கான ஒரு முத்திரை பதிக்கப்படுகிறது, அழியா முத்திரை என்று சொல்லுவோம். அழியா முத்திரை, திருமுழுக்கு, உறுதி பூசுதல், உருத்துவம். இந்த மூன்றிலே அழியா முத்திரை எனக்குள் பதிக்கப்படுகிறது. என்றென்றும் அழிக்க முடியாது. ஒரே ஒரு முறை தான் திருமுழுக்கு, ஒரே ஒரு முறை மட்டும்தான் நமக்கு உறுதி பூசுதல் என்ற அனுசாரம், ஒரு முறை மட்டுமே உருத்துவோம். ஆனால் மற்ற அனுசாரங்களுக்கு அடிக்கடி வழங்கப்படும். நற்கருணை ஒவ்வொரு நாளும் நாம் பெறுகிறோம். பாவ சங்கீர்த்தனம் நாம் ஒவ்வொரு நாளும் 10-15 நாட்களுக்கு வலது எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுது பெற்றுக்கொள்கிறோம். மற்றும் நாம் திருவள்ளுவர் சாதனங்களாகிய நோயில் பூசுதல், நோயோடு இருக்கின்ற பொழுது எப்பொழுது நாம் எத்தனை நாள் பெற்றுக்கொள்ளலாம். ஆக கடவுளுடைய இந்த அழியா முத்திரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய ஆவியானவர் எனக்கு என் மீட்பின் நாளை குறித்து முத்திரையாக இருக்கிறார். எனவே அவருக்கு நீங்கள் வருத்தம் விளைவிக்காதீர்கள், தூய ஆவியானவருக்கு வருத்தம் விளைவிக்காதீர்கள். ஆக இந்த கடவுளுடைய அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்றால் நான் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாளை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். விண்ணக தந்தையின் மக்களாக நீங்க வாழ வேண்டும் என்றால் முதலிலே உங்களிடம் இருக்க வேண்டிய அடுத்தவருக்கு அன்பு. சொந்தக்காரர்களுக்கு அல்ல, உறவினர்களுக்கு மட்டுமல்ல, அடுத்தவருக்கு அன்பு. நீ எவரவரை இவர் எனக்கு தூரமானவர், பிடிக்காதவர், இவர் வேண்டப்படாதவர் என்று நினைக்கிறாயோ அவர்களுக்கு உடைய அன்பு, அடுத்தவருக்கு அன்பு. இரண்டாவதாக பகைவரிடம் அன்பு. எவரும் இந்த உலகத்தில் இதை கற்றுக் கொடுக்கவில்லை, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கற்றுக் கொடுத்தார். பகைவருக்கு அன்பு செய்யுங்கள். இந்த உலகத்திலே கூட பிறந்தவங்க அன்பு செய்வதே கஷ்டமா இருக்கு, சொந்தக்காரன் அன்பு செய்வதே கஷ்டமா இருக்கு. என் அப்பா அம்மாவை அன்பு செய்ய கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் ஆச்சுன்னா வயசாச்சுன்னா தூக்கி எரிச்சிடும். முதியோர்களிடத்துல கொஞ்சம் நோய் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன் தந்தையை மதிப்பவன் தன் வாழ்நாளை கூட்டிக் கொள்கிறான். தன் தந்தையை மதிப்பவன் தன் வாழ்நாளை கூட்டிக் கொள்கிறான். தன் தாய்க்கு மதித்து நடப்பவன் அவன் செய்வதற்கும் வெற்றியை பெற்றுக் கொள்கிறான். தந்தைக்கு எதிராக செய்த பாவம் தலைமுறையாய் உன்னை பின்தொடரும். எத்தனையோ குடும்பங்கள் இன்று முதியோரை தூக்கி எரித்திருக்கிறார்கள். பெற்றோரை கவனிக்காமல் செத்தால் சாகட்டும் இந்த கிழமை என்றுதான் எத்தனை பேர் வயதான தந்தையர்கள் தூக்கி எரித்திருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய நிலைமை அதுதான். தன் தந்தை தாயை போற்றாத பிள்ளைகளின் வாழ்வு நலமாய் இருக்காது. அது உனக்கு உன் பிள்ளைகள் வழியாய் திருப்பி கொடுக்கப்படும். நீ எதை உன் பெற்றோருக்கு கொடுக்கிறாயோ அதை உன் பிள்ளைகள் உனக்கு செய்யும். ஆக பகைவரிடம் அன்பு. எனவே பகைவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் அயலாரிடம் அன்பு செலுத்த வேண்டும். எனக்கு அடுத்து இருக்கிற பக்கத்தில் இருக்கிற என் பெற்றோர், என் பக்கத்தில் இருக்கிற சகோதரன், என் சகோதரி, என் மாமா, சித்தப்பா, இதுதான் ஃபர்ஸ்ட் என்னுடைய அன்பு. என் பக்கத்தில் இருக்கிறவர்களை அன்பு செய்யாமல் தூரத்தில் எங்கவே இருப்பவர்களிடம் பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இதில் அன்பு செய்து என்ன பயன்? இவை எல்லாம் ஆபத்தில் தான் முடியும் என்பதுதான் வரலாற்று நிகழ்வுகள். ஆக அடுத்தவரிடம் அன்பு, பகைவருக்கு அன்பு. மூன்றாவதாக துன்புறுத்துவோருக்காக ஜெபம். என்னுடைய அந்த மனதை பாருங்கள். துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு, இகழ்வோருக்கு, உங்களை தூற்றுவோருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த மூன்று பண்புகள் உங்களை விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக மாற்றும். அப்படி என்றால் இந்த விண்ணக தந்தை எப்படிப்பட்டவர்? நான் மட்டும்தான் அன்பு வேணுமா? நான் மட்டும்தான் நல்லவங்களை தீயவங்களை அன்பு செய்யணுமா? நான் மட்டும்தான் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டுமா? இல்லை, உங்களுக்கு முன்பாக உங்கள் விண்ணக தந்தையே அப்படித்தான் இருக்கிறார். இயேசு சொல்றாரு, உங்கள் விண்ணக தந்தை நல்லோர் மேலும் தேயோர் மேலும் மழையொலி கதிரவனை உதிக்க செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார். விண்ணக தந்தை புனிதர்களை மட்டும் நல்லவர்களை மட்டும் பார்த்தார் என்றால் இந்த உலகத்திலே மழை பெய்யாது. உலகத்தில் மழை பெய்யாது. இந்த உலகத்திலே சூரியன் உதிக்காது. ஆனால் நம் தேவன் விண்ணக தந்தை நல்லோருக்கும் தீயோருக்கும் நோயற்றோருக்கும் நேர்மையாளருக்கும் பாவிகளுக்கும் அவர் தந்தையாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பதால் நானும் அவருடைய மகளாக வாழ வேண்டும் என்றால் நானும் அப்படிப்பட்ட ஒரு மகனாகத்தான் வாழ வேண்டும். என் தந்தையை போல்தான் நான் வாழ வேண்டும். எனவே அந்த தந்தை நிறைவுள்ளவர். அவருடைய குறைகள் இல்லை.
தந்தையை போல நீங்கள் அன்பில் நிறைவாயிருங்கள். பணத்தில் அல்ல, குணத்தில் நிறைவாயிருங்கள். குணத்தில் நிறைவாயிருங்கள். உங்கள் வீடுகளை நீங்கள் மேலே மேலே கட்டி கொண்டு போவதல்ல, உறவுகளை கட்டுவதில் நீங்கள் உங்களை விசாலப்படுத்துங்கள். வீடுகளை விசாலப்படுத்துவது நல்ல வாழ்வை, அதல்ல மீட்பு. உங்களுடைய மனதை விசாலப்படுத்துங்கள், உங்கள் உறவுகளை விசாலப்படுத்துங்கள். உங்கள் தந்தை நிறைவுள்ளவராயிருங்கள், அன்பில் நிறைவுள்ளவராயிருங்கள், மன்னிப்பதில் நிறைவுள்ளவராயிருங்கள், பிறரை ஏற்றுக்கொள்வதில் நிறைவுள்ளவராயிருங்கள். அதுதான் பின்னர் தந்தை நிறைவாயிருக்கிறார். அவங்க அன்பு நிறைவானது, இரக்கம் நிறைவானது, மன்னிப்பு நிறைவானது, கனிவு நிறைவானது, எல்லாம் நிறைவு. நான் ஏன் நிறைவாயிருக்க வேண்டும்? கடவுளுடைய பிள்ளை என்றால் நான் நிறைவாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்பு செலுத்துவதில் நிறைவாயிருக்கிறது. எனவேதான் யோவான் 1 யோவான் 4:15 வாசிக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யன், அவர்கள் கொலையாளிகள். 1 யோவான் 3:17 சொல்கிறது, அவர்கள் கொலையாளிகள். தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் கொலையாளிகள். கொலையாளிகள் தெரியுமா? சாத்தான். எனவே தந்தையை பிள்ளைகளாக நான் மாறப் போகிறேனா, அல்லது விண்ணக தந்தையினுடைய அந்த கட்டளைகளை கடைபிடித்து அவர் பிள்ளையாய் மாறப் போகிறேனா, அல்லது இந்த உலகத்தின் பிள்ளைகளாய் நான் மாறப் போகிறேனா? இறுதியிலே ஆண்டவர் 2 காரியத்தை சொல்கிறார். நான் எப்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும்? ஒன்று, எனக்கு அன்பு செய்வதற்கே நான் அன்பு செய்தால் அது வாழ்க்கை அல்ல, அது விண்ணக தந்தையினுடைய பண்பு அல்ல, அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு டெஸ்ட், 2 டெஸ்ட் வைக்கிறார். ஒன்று, முதல் கேள்வி, உனக்கு அன்பு செய்வதற்கே நீயும் அன்பு செய்தால் உனக்கும் மற்றவனுக்கும் வேறுபாடு இல்லை. இரண்டாவது டெஸ்ட் ஆண்டவர் சொல்றது, உனக்கு பிடித்தவர்கள் சகோதர சகோதரர்கள் மட்டும் நீ வணக்கம் செலுத்துறா, பேசலாம் தோசம் சொல்றேன்னா அது உனக்கு அங்கு வேறுபாடு இல்லை. அப்படி விண்ணக தந்தையின் பிள்ளை அல்ல. சிந்தித்து பார்ப்போம். இந்த 2 கேள்விகளை ஆண்டவர் இந்த நாளில் டெஸ்டா வைக்கிறார். நமக்கெல்லாம் இன்னைக்கு படிச்சு ஆண்டவர் 2 கொஸ்டின் கொடுக்கிறார். ஆக நான் என்னை அன்பு செய்வதற்கு மட்டும் அன்பு செய்கிறேனா, எனக்கு பிடித்தவர்கள், எனக்கு வணக்கம் செலுத்தியவர்கள், என்னை மதிப்பவரை மட்டும் நான் மதிக்கிறேனா? இதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கண்களை மூடி முழங்கால் பண்ணிடுவோம். விண்ணக தந்தைக்குரிய பிள்ளையாக நான் வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் முடிவெடுப்போம். ஏனென்றால் இறைவன் விரும்புவதுதான். நாம் எல்லோரும் அவரை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் அப்பா தந்தையை என்று கூப்பிடுகிறோம். அந்த அப்பா தந்தையை என்று கூப்பிடுகின்ற அந்த பெயர் பொருளுள்ளதா, உண்மை உள்ளதா? நான் உண்மையிலே கடவுளை அப்பா தந்தை என்று கூப்பிடுகிற தகுதியோடு நான் கூப்பிடுகிறேன். அடுத்த அப்படியே ஒப்புக்கொடுப்போமா? ஆண்டவரே, நான் உமது கட்டளைகளை முழுமனதோடு கடைபிடிக்காமல் இருந்திருக்கிறேன். எனது உறவுகளை விசாலப்படுத்துவதை விட ஆண்டவரே, நான் பகைமையை, கோபத்தை, பொறாமையை, பழிச்சொலை நான் அதிகப்படுத்தி இருக்கிறேன். நல்லவர்கள் தீயவர்கள் என்று பார்த்து நான் பழகி இருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ பேரும் பகைமை எண்ணத்தோடு நான் வாழ்ந்து ஆண்டவரே எனக்கு எதிரிகளை சம்பாதித்து இருக்கிறேன். நண்பர்களை அல்ல, எனக்கு பிடித்தவர்கள் மட்டும்தான் எனது உறவுகள், எனது வாழ்க்கையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறது. எனவே அந்த அப்பாவை, அப்பா நான் இவற்றையெல்லாம் மறந்து உண்மை நான் அப்பா என்ற முழுமனதோடு உண்மையான பிள்ளையாக கூப்பிடக்கூட அது அது ஆசிரியர் கேட்போமா? கண்களை மூடி நாம் கேட்போம். அப்பா, இந்த வேறுபாடுகளை மறந்து நானும் உன்னை முழுமையோடு அப்பா கூப்பிடணும், உன்னை என் அன்பு தாயாக கூப்பிடணும். அது மறந்து எனக்கு தாங்கள் என்று வரையில ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் சொல்லிப்போம். அப்பாடு உம்மை அப்பாடு கூப்பிடவா, உம்மை அப்பாடு கூப்பிடத்தான உம்மை அப்பாடு கூப்பிடவா, உம்மை அப்பாடு கூப்பிடத்தான அப்பாடு கூப்பிடவா, உம்மை 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 அப்பாடு கூப்பிடத்தான உம்மை அப்பாடு கூப்பிடவா. கருவில் என்னை
சுமந்ததன் பார்த்தா உம்மை அம்மானே சொல்லணும். உம் தோளில் என்னை சுமந்ததன் பார்த்தா அப்பானே சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானே சொல்லணும். என்னை ஆற்றுவதும் ஏற்றுவதும் பார்த்தா அப்பானே சொல்லணும். உம்மை அப்பானே கூப்பிடவா, உம்மை அம்மானே கூப்பிடவா, உம்மை அப்பானே கூப்பிடவா, உம்மை அம்மானே கூப்பிடவா, உம்மை அப்பானே கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானே கூப்பிடவா, உம்மை அம்மானே கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானே கூப்பிடவா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, தந்தையே உமக்கு நன்றி, என் அப்பாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் தகப்பனே உமக்கு நன்றி, என் மகளே என் மகளே என்று அழைக்கின்ற ஒரு தந்தையின் கூக்குரலை கேட்டிருப்பேன். என் அப்பா இதோ என் பாவங்களை அப்பா எல்லாம் விட்டு உம்மை நோக்கி வருகிறேன் அப்பா. அது உங்கள் மகனைப் போல தந்தையே உனக்கும் மண்ணுக்கும் எதிராய் பாவம் செய்தேன் என்று திரும்பி வந்த அந்த மகனைப் போல அந்த மகனைப் போல நான் திரும்பி வருகிறேன் அப்பா. என்னை ஏற்றுக்கொள்ளும் மகனாய் மகளாய் வாழ எனக்கு அருள்தான். ஆமென். இப்படி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுள்ள உண்மை இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் கணிக்கப்படாமலும் எந்த ஒரு விண்ணலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய
நன்றி கடந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகிற்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருட்பெரும் செயல்கள் பலப்படுத்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவ்வழியாக மனித மீட்பின் காரணரால் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீ இடித்துச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர். உங்களுடைய காலத்திற்கும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் கொடையை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைச்சி புகழ்ந்து அவ்வழிப்புடன் சொல்வதாவது. தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உலகணிந்து துணைக்கு இறைத்த போது அப்பத்தை எடுத்து நன்மை செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறுகிறார். அனைவரும் இதிலிருந்து ஒன்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களே கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இதுவாக மன்னிப்பென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிரினை நினைவுகூர்ந்து வாழ்வுதல் நோக்கத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். ஊழியமுடைய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என
உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிலும் பரவி இருக்கும் உமது திருத்தவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகிய எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருத்தவையை நிறைவு பெறச் செய்கிறோம். நெல்லுயிர் திருவிதன் ஒன்று துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுகமுடையோடு ஏற்றோம். எங்கள் அனைவரும் மீது இறக்கமாகிறோம். கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் தாயும் பாதுகாவனையுமான புனித மரியா எங்கள் ஆரோக்கிய தாய், அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோம் புனித கபிரியேல் என்னும் வியாகுல தாயினுடைய புனிதர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருட உண்மை கொண்டாடுகின்றோம். கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் துணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் ஆண்டவரே தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் கடவுளை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவருக்கு அடக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாக இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருக்கத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் மாறாமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் விண்ணக தந்தையிடம் ஒப்புரவாக்குவதற்காக தன்னையே சிலுவையிலே கையளித்த தேவன், இறைவனின் செம்மன், உலகின் பாவங்களும் தனது பரிசுத்தமிக்க திரு ரத்தத்தினால் கழுவுகின்றவர், உலகின் துன்பங்கள், துயரங்கள், நோய்களை தனது காயங்களால் சுகப்படுத்துகின்றவர். இது இறைவனுடையது என்பதற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
நமது திருத்தல ஆலயத்தில் பின்புறமுள்ள நற்கருணை ஆராதனை சுற்றாலயம் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. உங்கள் தனிப்பட்ட ஜெபவழிபாட்டிற்காக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். நற்கருணை ஆராதனை ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் காலணிகளை கீழே நீங்கள் கலற்றிவிட்டு செல்லும்படியாகவும் மேடையாகவும் உங்களுடைய காலத்தை எடுத்து செல்ல வேண்டாம். இரண்டாவதாக அங்கு அமைதியாக அமர்ந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை அழைக்கின்றோம். அங்கு சத்தமாக பயிர் பிடிப்பதோ அல்லது அங்கு இருந்து கொண்டு மொபைல் பேசுவதோ தயவு செய்து தவிர்க்கவும். மேலும் தனியாக இறைவனுடைய பரிசுத்த நற்கருணை பிரசன்னத்தில் இருந்து உங்கள் நேரத்தை செலவிட அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு வருஷமும் தினம் காலை 10 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும், சனிக்கிழமைகளில் காலை 9:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் நடக்கப்படுகிறது. தவக்காலத்தின் இறுதி நாட்களில் காத்திராமல் முன்னதாகவே வந்து இந்த குறிப்பிட்ட நேரங்களில் நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது உயர்மறை மாவட்ட இளைஞர் ஆணையம் அல்சூரியுள்ள இளைஞர் ஞான இல்லத்துடன் இணைந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:30 மணி முதல் 4 மணி வரை இளைஞர்களுக்கான ஒரு நாள் தியானத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். எனவே இந்த தியானத்தில் கலந்து கொள்ள விரும்புகின்ற இளைஞர்கள் கலந்து கொள்ளலாம். வருகின்ற சனிக்கிழமை மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் சனிக்கிழமை அன்று முதல் மாதத்தோறும் நடைபெறுகின்ற முதல் சனிக்கிழமை அன்று நமது திருத்தல ஆலயத்தில் முழு இரவு ஆராதனை திருவழிப்பு இரவு ஜெபம் நடைபெறும். இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை நடைபெறும். எனவே வருகின்ற மாதத்தின் முதல் சனிக்கிழமையுடைய இந்த இரவு ஆராதனையில சிறப்பாக பங்கு பெற்று இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய இரக்கத்தையும் முழு சுகத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்கிறேன். கலந்து கொள்கின்றதற்காக நான் சிறப்பாக விடுதலை ஜெபமும் சுகமளிக்கின்ற வழிபாடு நான் நடத்த இருக்கிறேன். எனவே இந்த ஊழியர் ஆராதனையை கலந்து கொண்டு இதை நாங்கள் பெற கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிவிக்கும் மாறுமுறை கேட்டுக்கொள்கிறோம். நமது உயர்மறை மாவட்டத்தில் மேரி கேத்தலிக் நாட்காம் என்ற பெயரில் நிகழ்நிலை ஆன்லைன் திருமண தகவல் இணையதளம் துவங்கப்பட்டுள்ளது. திருமணத்திற்காக மணமகன் அல்லது மணமகளை தேடுவோருக்கு பயன்படும் வகையில் இந்த இணையதளம் செயல்படும். திருமண தகவல் நிலையத்தின் தொண்டர்கள் 20 பேராலய வளாகத்தில் உங்கள் உதவி செய்ய காத்திருப்பார்கள். எனவே நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். தவக்காலத்தில் சிலுவை பாதைகள் தமிழில் வெள்ளிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு தமிழ் திருப்பலி தொடர்ந்து தமிழ் சிலுவை பாதை, மாலை 6 மணிக்கு தமிழ் திருப்பலி தொடர்ந்து தமிழ் சிலுவை பாதை ஆலய வளாகத்தில் நடைபெறும். நமது திருத்தல பேராலயத்தின் தவக்கால தியானம் மார்ச் மாதம் 15 முதல் 20ஆம் தேதிகள் வரை நடைபெறும். 15, 16 ஆங்கிலத்திலும், 17, 18 கன்னடத்திலும், 19, 20 தமிழிலும் நடைபெறும். ரட்சக சபை குழுக்கள் இந்த தியானத்தை நடத்துவார்கள். என்று நன்றி சொல்லுவோம். அதற்காக கண்ணனை மூடி இந்த புதுமைக்கு இந்த திருத்தலத்திலே நம்மை நாம் ஒப்புக்கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை எண்ணுகின்றோம். என்றென்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்ட ஆண்டத்தில் மகிழ்வோம். நாங்கள் அந்த அன்னையை கண்டு பாவித்து எங்கள் வீட்டின் மறையுறைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க இந்த வேலையை அர்ப்பணிக்கிறோம். என்று நாம் கொண்டாடும்
தியாகுல அன்னையின் புனித கபிரியேல் என்ற புனிதர் சொல்லுவார், அன்னையை அன்போடு அழைங்கள், தாயை அன்போடு அம்மா என்று கூப்பிடுங்கள். ஏனென்றால் அவர் அருள் நிறைந்தவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கருணை உள்ள தாய். அந்த தாயை உங்களுடைய வேதனையை கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு ஆறுதலை தருவார். உங்களுடைய தோல்வியை கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். அந்த தாயை உங்களுடைய நோயின் நேரத்திலே கூப்பிட்டால் உங்களுக்கு அவர் சுகத்தை தருவார். எனவே அத்தகைய தாயை ஒருபோதும் அழைக்க நீங்கள் தவறாதீர்கள். அவர் அந்த தாய் நீங்கள் யார் என்று அவர் பார்ப்பதில்லை. நல்லவரா, கெட்டவரா, வேண்டியவரா, வேண்டாதவரா, அவர் ஒருபோதும் உங்களுடைய நிலைகளை பார்க்காமல் ஓடி வந்து உதவி செய்து உங்களோடு இருக்கின்ற தாய். அந்த தாயின் பரிந்துரையோடு இந்த வேளையில நாம் ஆண்டவருடைய இரக்கத்தையும் சுகத்தையும் கேட்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். அவர்கள் துன்பங்களினால் தூய்மை அடையும். உமது இரக்கத்தினால் உடையும்படி அருள் புரிவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவில், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு, உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீதும் இருப்பாராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே எப்பொழுதும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தொழிலையும் உங்கள் திட்டங்கள் உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசீர்வாதமாக சென்று வாழுங்கள். திருப்பலி வாழ்வு தொடரட்டும். Amen.